தம்பி எங்ககிட்ட ஆட்சி ஒரு மாசம் இருந்தா போதும், அதிகமா வேண்டாம். இல்ல சொல்றேன் நான், எங்ககிட்ட ஆட்சி ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாடு நாங்கள் கிளீன் அப் பண்ணுவோம். அது இல்லாமலேயே நாங்கள் எவ்வளோ கிளீன் அப் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7500 மதுக்கடையில் இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 4800 தான் இருக்கு. அது காரணமே நாங்கள் தான், விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்கள் தான். எந்த கட்சியும் பூரண மதுவிலக்கு ஏற்றுக்கல, கொள்கை ஏற்றுக்கல. எங்க ஐயா தொடர்ந்து போராட்டம் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மதுவிலக்கு கொள்கை அளவில் ஏற்றுக்கிறாங்க. சும்மா கொள்கை அளவு, அதுவே பெரிய விஷயம். அதில் அதனால இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது ஒழிக்கணும். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல, இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னிய சமுதாயம் பாதிப்பு. அதனால இந்த சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வரணும். அதுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு போகணும், வாழ்வாதாரம் பெருகணும், அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது எதையுமே செய்யறதுல அரசு செய்யறது இல்லை. அது நாங்க எங்களால என்னென்ன முடியுமோ நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள், அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது யாராலும் மறுக்க முடியாது. தொடர்ந்து போராட்டம் செஞ்சிடும், மாநாடு நடத்தணும், போராட்டம் செஞ்சிடும், நீதிமன்ற வழக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்கு தொடர்ந்து பண்ணிட்டு உறுதியா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். அதனால உறுதியா நாங்க மத்திய அரசுல வலியுறுத்தி சிபிஐ என்கொயரினா இது ஏதோ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது, இருக்கட்டும். அது கோர்ட்டுக்கு போகலாம், இவங்க கொடுக்கலன்னா நீதிமன்றம் போகலாம். நிச்சயமா அதுக்கு என்னன்னா பாலு வழக்கறிஞர் அவர் தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு. நிச்சயமா நாங்க போவோம், என்னென்ன வகையில் இருக்கோ அனுப்புவோம். ஏன்னா ஏன் சிபிஐ என்கொயரி வேணும்னா, இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க, யார் இதுல தொடர்பு உள்ளவர்கள், ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது, கடந்த 20 ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையா இருந்திருக்கோம், யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து வருது, எங்க போகுது, வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்காக சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா சிபிசிஐடி அதை நான் மதிக்கிறேன், நான் தப்பு சொல்லலை. ஆனா அவங்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க இவங்க. ஏன்னா இது அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரஷர் கொடுப்பாங்க. அதனால அது நேர்மையா நடக்காது, உண்மையா நடக்காது. கண் தடைப்பு ஒரு 10-20 பேர் கைது பண்ணாங்க. வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க. ஏன்னா அந்த ஒரு குடி நோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. மது இல்லாம இருக்க முடியாது. அவங்க கிட்ட போய் 150 ரூபாய்க்கு பதிலாக இங்க 50 ரூபா 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறான். சொல்றானே என் பையன், காலையில் ஒரு பையன் இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே குடிப்பான். அவன் வயசு 21 அட்மிட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே முதல்ல குடிப்பேன்னு சொல்றான். அப்போ இதுதான் திராவிட மாடல், தெரிஞ்சுக்கங்க. இதுதான் திராவிட மாடல். 6 வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ 15 வயசுல இருந்து இவங்க போட்டு குடிக்கிறதுனா என்ன நிலைக்கு தமிழ்நாடு போகுதுன்னு பாருங்க. இன்னொன்னு, இந்த டாஸ்மாக் கடையில அந்த பார் இருக்குல்ல, அந்த பார் எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்துறாங்க. இந்த பார்ல 24 மணி நேரம் அங்க அந்த டாஸ்மாக் சரக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ராத்திரி முழுக்க கடையை 8-9 மணிக்கு மூடுறாங்களா, 10 மணிக்கு மூடுறாங்க கடை, பேருக்கு தான். அதுல எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிடுறாங்க, பாரில் கொடுத்துட்டு காலையில் கணக்கு போட்டு பில்லை போட்டுடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ என்ன நடத்துங்க, என்ன ஆட்சி நடத்துறீங்க? உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார், மதுவில் வருகின்ற வருமானம் குஷ்வரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையை போன்றது, அது ஒரு பொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதுல போய் திணிக்கிறாங்க. விக்கல, இவங்க திணிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இருந்தார், உள்ள இருக்கிறார். அவர் இருந்தாருன்னா நேரம் 70,000 கோடிக்கு போயிருக்கும் தமிழ்நாட்டிலுடைய மது விற்பனை. இப்ப 55,000 கோடி தான் இருக்கு. அது விரைவில் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். எங்களால இப்ப முடிஞ்சது பிரெட், ரொட்டி, பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். சார், இப்ப இந்த விசசாராய குற்றத்துல 4 பெண்கள் இறந்துருக்காங்க. இது இல்லாம 10 பேர் பெண்கள் இருக்கிறாங்க.
13 வயசு சிறுமி வரைய இந்த கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கணும்? அதான் இப்போ என்னன்னா நாங்கள் முதல்ல பரப்புரை செய்வோம். பூரண மதுவிலக்கு சம்பந்தமாக பரப்புரை செய்கிற நேரத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்ப்பாங்க. கிராமத்துலலாம் பெண்கள் அவ்வளோ எதிர்ப்பாங்க. இப்போ அந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தோன்னா 2 பேருமே சேர்ந்து குடிக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அது நான் சொன்னால் எனக்கு இருக்கு, பட் அது யதார்த்தமாக நான் சொல்கிறேன். நான் கல்வராயன்மலையில வந்து அதிகமா மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகபட்சமான படிப்பறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் டிகிரி கூட போக முடியல. ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளே கிடையாது. ஏற்கனவே இந்த கடுக்காய் தொழிற்சாலையும் அவங்க மூடிட்டாங்க. பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்கள் வந்தாலும் அவங்க கோரிக்கை வைக்கிறதுனா வேலை வாய்ப்பு வேணும் கேட்டுதான். வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களை ஈடுபடுறாங்க. ஸோ இதற்கு மாறாக அரசியல் கட்சிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்துதான் இந்த ஓட்டு வாங்குகிறாங்க அப்படின்றது உங்களோட கருத்தாக. இதற்கு மாற்று கருத்தாக தமிழக அரசு இப்போது என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? சரியான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இதுதான் அந்த மைய பிரச்சனை. இப்போ ஏற்காடு மலையில் இருக்கிறவங்க ஏன் இங்க இருந்து இப்போ ஆந்திராவில் போய் செம்மரம் வெட்டணும், மரத்தை வெட்டணும்? அங்கே வாழ்வாதாரம் இல்லாது. அங்கேயும் மலைவாழ் மக்கள் தான். இங்கேயும் கல்வராயன் மலையில் மலைவாழ் மக்கள். ஏன்னா இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டு அவங்க வந்து செம்மரத்தை கடற்றது, வெட்டுறது, அப்புறம் இது போன்ற கள்ளச்சாராயம் வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணுறது சூழ்நிலை. மலைவாழ் மக்களுக்கு எவ்வளோ திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு. ஆனால் அது அவங்ககிட்ட கொண்டு போகிறது கிடையாது. இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ ஆட்சியில் இருக்கிறவங்களே கொண்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு திட்டம் கொண்டு வரலாம். இப்போ உதாரணம் தருமபுரியில் வந்து சித்தேரி மலை இருக்கு. அந்த சித்தேரி மலையில் அங்கே இருக்கிற ஒரு 28,000 பேர் இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னால் என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே உருவாக்கி அவங்களுக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட என் நிதியில் ஒரு 50 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து நிறையா அதை செஞ்சு அவங்க இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுதான் வேணும் அவங்களுக்கு. யாருமே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சணும்னு யாரும் விரும்ப போகிறது கிடையாது. அவங்க வாழ்வாதாரம் இல்லை, படிப்பு இல்லாத சூழலில் அது போன்று தள்ளப்படுகிறார்கள். அவங்கள இவங்க வந்து என்ன பண்ணுறா, ஓட் பேங்க், அவ்வளோதான். ஓட் பேங்காக வச்சுக்கணும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக திமுகவில் வந்து அவங்க என்றைக்கும் படித்து முன்னேறக்கூடாது. இதுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் சமுதாயத்துக்கும் திமுக செஞ்சிருக்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவங்க படிச்சிடக்கூடாது, வேலை வாய்ப்பு போகக்கூடாது. படித்து வேலை வாய்ப்பு போனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதே போன்ற கல்வராயன் மலையில் அதே நிலையில் தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க.